நீங்கள் பன்னீர் திராட்சையை கழுவி ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. உங்கள் பிள்ளைங்க போகிறக்கு வரப்பெல்லாம் சாப்பிடட்டும். அதில் வந்து எனக்கு நல்ல கலர் வரணும், ஸ்கின் வந்து ஷைனிங்காக வரணும், மினுன்னு வரணும். என்னை பார்க்குறவங்களாம் எப்படி நீ இப்படி மாறினேன்னு கேட்கணுன்னா, திராட்சை ஜூஸ், கிரேப் ஜூஸ் குடிக்கிறது வந்து ஒரு அருமையான விஷயம். கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுல கிரேப் ஜூஸ் வந்து நம்பர் 1. எனக்கு ஹார்ட்டில் இருக்க பிளாக்ஸ் ரிமூவ் ஆகணும், கொலஸ்ட்ராலை கரைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான விஷயம். மற்றபடி டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்லாமா அப்படின்லாம் கேட்குறவங்களுக்கு, நாங்கள் இப்போ டெய்ஸி மருத்துவமனையில் 15 வருஷம் டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தாலும் எல்லா பழமும் சாப்பிட வைக்கிறோம். நாங்கள் வந்து இந்த இட்லி, தோசை, கார்போஹைட்ரேட்டை தான் நிறுத்த சொல்ல முடியும். பழங்களை வந்து ஒரு 3 மாதத்துக்கு மேலே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். மற்றபடி மற்ற எல்லாரும் இதை சாப்பிடலாம். கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது. இது யாருக்கு வந்து செட் ஆகாது இந்த ஜூஸ் யாருக்குன்னா, அஜீரண கோளாறு இருக்கவங்க, நெஞ்செரிச்சல் இருக்கவங்க, ரெகசிடேஷன் இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த திராட்சை ஜூஸ் குடிக்கும்போது இன்னுமே கொஞ்சம் அஜீரண கோளாறு வர மாதிரி, அல்சர் நோயாளிகளுக்கு வந்து இந்த திராட்சை பழ ஜூஸ் வந்து செட் ஆகாது. பழங்களை வந்து கழுவி அழகான பவுலில் வந்து வச்சுருங்க உங்கள் டேபிளில். உங்கள் பிள்ளைங்க போகிறப்போ வர